dear students, first let me wish you all a grand and successful future. இப்ப நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரிவு உபச்சார விழா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க படிச்சு எங்கெங்கேயோ போய் வாழ போற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் அமைதியா சலசலப்பு இல்லாம இருக்கணும். நாம பிறந்தவுடனே தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்றோமே, அந்த நாட்களை கூட மறந்துடலாம். ஆனா நாம வளர்ந்த My dear students, first let me wish you all a grand and successful future. இப்ப நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரிவு உபச்சார விழா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க படிச்சு எங்கெங்கேயோ போய் வாழ போற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் அமைதியா சலசலப்பு இல்லாம இருக்கணும். நாம பிறந்தவுடனே தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்றோமே, ஆனா நாம வளர்ந்தவுடனே படிக்கிறோமே கல்லூரி, அந்த பசுமையான நாட்களை யாராலையும் என்னைக்கும் மறக்க முடியாது. இன்றைய மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் படிக்கலையே, மக்கள் திலக எம்ஜிஆர் படிக்கலையே, ரஷ்ய தலைவர் லெனின் படிக்கலையே. அதனால வாழ்க்கையில ஒருத்தருக்கு படிப்பு அவசியம் இல்லை, எல்லாம் அவங்க தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவங்க எடுத்துக்கிட்ட விடாமுயற்சி. அதனால வாழ்க்கைக்கு மூலதனமே படிப்பு தான். இதை உணராதவங்க எப்பவுமே கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். However, I wish you all a grand success in the future. Thank you all. Music program. College music student, Mr. Guru, Mail, Madan. அந்த போயிட்டானா? எந்த போயிட்டான்னு சரியா சொல்றதுடா மடையா. நான் பயந்து போயிட்டேன்டா. I am a joy. ஏண்டா இந்த மொடக்குடியும் இன்னுமா தெரியல? அதை ஏன் கேக்குற? நைட் எல்லாம் ஒரே உளறல். எப்படியும் தெளிவு 2-3 நாள் ஆகும். Come on mother, let's go. Mail. இந்த பணத்தை வச்சுக்க. அவனுக்கு போதை தெரிஞ்சவன கொண்டு போய் அவன் ஊர்ல விட்டுட்டு மெட்ராஸ்க்கு வந்துடு. ஐயோ இந்த கதையில நம்மளுக்கு வேண்டாம்ப்பா. வேணா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம ஜீப்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். இம்பாசிபிள். எலெக்ஷன் வருது. மெட்ராஸ்க்கு போய் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பட்டிக்காட்டா ஊருக்கு நான் வரல. குரு, ஜஸ்ட் a moment. 3 வருஷமா சேர்ந்து படிச்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகணும். அவனை இந்த நிலைமையில விட்டு போறது சரியில்லை. எங்க இருக்கான் ஊரு? தோ 200 மைல்ஸ் பக்கம், ஒரே அமுக்கு.
குரு என்னாச்சு? ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கனெக்ஷன் கட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஷார்ட் சர்க்யூட். ஷிட். இதுக்கு மேல ட்ரை பண்ணா ஃபயர் ஆயிடும்பா. ஏய் பாதி மலை ஏறிட்டோம், இன்னும் 20 கிலோமீட்டர் போனா பருவராஜ் ஊரு. இப்படியே விட்டுட்டு போயிடலாமடா. அண்ணா, நீங்க வர பருவராஜை உருட்டிட்டு போங்க. ஹெட்லைட் இல்லாம வண்டி ஹில் ஸ்டேஷன் ஏறாது. ஓகே? பாதி மலை ஏறிட்டோன்னு வருத்தப்படுறியே, மீதி ஏறினா மொத்தமா உருண்டுவோம் தெரியுமா மலையா? ஸோ இன்னைக்கு நைட் இந்த காட்டுல தான் தங்க போறோம். ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். நீ வேற வாயமுறா. எரியில் நெருப்பு என்ன ஊத்துறைய? நானே புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, என்ன மாதிரி குரங்கு வருமான்னு பயந்துட்டு இருக்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங்ட்டு. ஆச்சி. வேணும் 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 வேணும். டேய், டேய் பருவராஜ், வந்துடுறா. மதன் மாயில், இந்த இடி எடுக்கணும் போத தெரியல. நாம இக்கட்டான இடத்துல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோம்னா இப்பதான் இந்த ஃபுல்லுக்கு இன்ப கனவா? யாரா? நான் தான் குரு. ஒரு குவார்டர் கிடைக்குமாடா? இன்னைக்கு பந்திரா கண்ணா, தூங்கு. வந்து போன்றணும்.